கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்கான்? f of x is equal to கன்டினியூஸ் ஃபங்ஷனா, x is equal to 0ல k யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினு. காரணம் என்னன்னா 1 - cos 2x டிவைடட் பை 2x² நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா? அத நம்ம ஈஸியா போட்டுறலாம். என்னன்னா 1 - cos x எப்படி எழுதலாம்னா 2 sin ஸ்கொயர் x டிவைடட் பை 2ன்னு எழுதுவோம். அதே 1 - cos 2xக்கு பதிலா 2 இன்டூ sin ஸ்கொயர் 2x டிவைடட் பை 2ன்னு எழுதிருவோம். ஸோ அதனால 2ம் 2ம் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 2 sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கிடைச்சிரும். இதுக்கு பதிலா இவனை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் என்னன்னு பார்க்கணும். இது த்ரூ அவுட்டா எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனை பிரித்து கொடுத்துருக்கானுங்க. 3 ஃபங்க்ஷன் வருது. ஓகேங்களா? 3 ஃபங்க்ஷனா வர்றதுனால உங்களோட x is equal to 0ன்னு சொல்லும்போது உங்களோட ஃபங்க்ஷன் வந்து f2ன்னு வச்சுப்போம். இதுதான் உங்களுக்கு f2, இது f1, இது f3ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ x லெஸ் தென் 0 0க்கு லெஸ் தென்னா இருக்கும்போது உங்க ஃபங்க்ஷன் என்னவா இருந்திருப்பான்னா, இங்க ஓப்பன்ல குடுத்துக்கிறேன் உங்களோட இன்டர்வல். -∞ வரைக்கும் போயிருப்பான். இது வரைக்கும் எல்லாமே பார்த்தோன்னா f1 ஃபங்க்ஷன் தான் எடுத்திருப்பான். அதோட இந்த இடத்துல ஓப்பன் குடுத்துக்கிறேன். ஏன்னா x கிரேட்டர் தென் 0ன்னு குடுத்துருக்காய்ங்க. ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே த்ரூ அவுட்டா 0 to ∞ வரைக்கும் ஓப்பன் இன்டர்வல் 0 to ∞ வரைக்கும் உங்க ஃபங்க்ஷன் வந்து f3யா இருந்திருக்கும். ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு 3 ஃபங்க்ஷன் குடுத்துட்டோம். இதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் லிமிட் அண்ட் ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அண்ட் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட்ட வச்சு k யோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிருவோமா? முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகேவா? தென் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் லிமிட் x டெண்ட்ஸ் டூ மைனஸ்ல போடும்போது 1 - cos 2x டிவைடட் பை 2x² எழுதிருவோம். ஸோ இது உங்களுக்கு பார்த்தோன்னா நார்மலா போட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 1 - cos 0 0/0ன்ட்டு வந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு இந்த கொஸ்டின பார்த்தோனே ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம போட்டதனால இத பார்த்தோனே, "ஓ! இதுதானே" அப்படின்னு சொல்லிட்டு 0/0 ஃபார்மேட்ல வர்றதுனால நியூமரேட்டர்ல ஏதாச்சும் பண்ண முடியுமான்ட்டு யோசிச்சு பார்த்ததுல எனக்கு இவன் கிடைத்தான். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, லிமிட் x டெண்ட்ஸ் டூ 0 நெகட்டிவ் 2 sin ஸ்கொயர் x டிவைடட் பை 2x². ஸோ 2 sin ஸ்கொயர் அப்படி வர்றதுனால 2 sin ஸ்கொயர் x டிவைடட் பை 2x² வர்றதுனால இப்போ 2ம் 2ம் கேன்சல் ஆயிருது. தென் ஸோ sin ஸ்கொயர் x டிவைடட் பை x²ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, லிமிட் x டெண்ட்ஸ் டூ 0 sin x டிவைடட் பை x ஹோல் ஸ்கொயர்ன்னு நம்ம எழுதிடலாம். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்ன ரிசல்ட்னா டூ நோ லிமிட் x டெண்ட்ஸ் டூ 0வா இருக்கும்போது sin x டிவைடட் பை x இது வந்து உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ அதனால உங்க ஃபங்க்ஷன் 1² வந்து உங்களுக்கு 1ன்னு தான் கிடைக்க போகுது. ஸோ ஆப்வியஸா உங்க ஃபங்க்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து உங்களுக்கு 1ன்னு கிடைச்சிருக்கு. அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் என்னவா இருக்கும்னா, லிமிட் x டெண்ட்ஸ் டூ 0 பிளஸ் உங்க ஃபங்க்ஷன் என்னன்னா, ஓ ரைட் ஓகே x டிவைடட் பை mod x. ஓகே. இப்போ இந்த இடத்துல x டிவைடட் பை mod xன்னு குடுத்துருக்கான். சரி. அதுவும் எப்படி? x கிரேட்டர் தென் 0வா இருக்கும்போது. இந்த இடத்துல நீங்க தெளிவா யோசிக்கணும். காரணம் என்னன்னா, mod x குடுத்துருக்கான்ப்பா. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, mod x ஃபங்ஷன எப்படி எழுதுவீங்க நார்மலா? அத முதல்ல எழுதிருங்க. எழுதி பார்த்துட்டு என்ன வரும்னு தெரிஞ்சுக்கலாம். x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 0, x லெஸ் தென் 0. ஓகேவா? நமக்கு குடுத்திருக்க ஃபங்ஷன் கிவன் டொமைன் வந்து x கிரேட்டர் தென் 0வா குடுத்துருக்காங்க நம்ம டொமைன்ல. ஸோ இந்த இடத்துல mod xன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இத நான் x டிவைட் பண்றேன். x இன்டூ mod x இஸ் ஈக்குவல் டூ x டிவைடட் பை x மைனஸ் அதான் x டிவைடட் பை மைனஸ் x
எக்ஸ் இது சாரி. இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா எக்ஸு டிவைடட் பை மைனஸ் எக்ஸ்ன்னு உங்களுக்கு இந்த இடத்துல வேல்யூ கொடுத்துருக்கோம். நான் நியூமரேட்டரை மட்டும் எக்ஸால் வச்சுக்கிட்டு டினாமினேட்டரை மாட் எக்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, எக்ஸ் லெஸ் தென் 0ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ உங்கள் கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போது இந்த டொமைனில் தான் இருந்திருப்பான். இந்த டொமைனுக்கு இந்த ஃபங்க்ஷன் தான் இருந்திருப்பான். ஸோ இங்கே எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் வந்து உங்களுக்கு என்னவா கிடச்சிருக்கும்? 1ன்னு கிடச்சிருப்பான். இங்கே -1ன்னு கிடச்சிருப்பான். ஓகேங்களா? எக்ஸ் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தானே கொடுத்துருக்கான் உங்கள் டொமைனு. ஸோ உங்கள் வேல்யூ வந்து இங்கே 1ஆ தான் இருக்க போகிறான். அப்போது இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். இதை வச்சு தெரிஞ்சுக்கிறது இது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸ் டிவைடட் பை எக்ஸு. ஸோ இவனுக்கு வந்து 1ன்னு கிடச்சிருப்பான். ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் என்ன கிடச்சிருக்குன்னா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன கிடச்சிச்சு? 1 கிடச்சிச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு 1ன்னு கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு. ஸோ ஈக்குவலாக இருக்குது. 1 ஈக்குவல் டு 1. இப்போ ஃபங்க்ஷன் டெக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? இப்போ எஃப் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டுருப்போம். அந்த ஏன்னு சொல்கிறது தான் எஃப் ஆஃப் 0வில் தானே பார்த்துருக்கோம் நம்ம இது வரைக்கும் ஃபங்க்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வில் தானே பார்த்துருக்கோம். ஸோ இந்த 0ன்னு பாயிண்ட் எடுக்கும்போது உங்கள் ஃபங்க்ஷன் F2 டொமைனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுக்கும்போது உங்கள் ஃபங்க்ஷன் டெக்ஸ் வேல்யூ வந்து கேன்ட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதான் உங்களோட ஃபங்க்ஷனு. இப்போது அதை ஜஸ்ட்டு கேன்னு போட்டோன்னா உங்களோட கே வேல்யூ தெரிஞ்சிடும். 1 இஸ் ஈக்குவல் டு கே. இதுதான் உங்கள் கேயோட வேல்யூ. இது வந்து ஆப்வியஸாக கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். இப்போது கே அட் பாயிண்ட் ஆஃப் 0வில் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சு. கேயோட வேல்யூ 1ஆ இருந்தால் இது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் வென் கே இஸ் ஈக்குவல் டு 1 அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை எழுத மறந்துடாதீங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 34வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே இதை கண்டினியூஸா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும்.